போராட்டத்தை அப்போது நிற்பாட்டியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மற்ற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை தான் போராடுறோம், எங்களை குற்றவாளி போல அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கோரிக்கை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிதி இல்லைன்னு சொல்லுது அரசு. எப்படி பாருங்க? ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறோம். அதே நிலைதான் இப்போதும். ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய, அரசு ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை. அதிலே அரசு விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை என்ன வாக்குறுதி தந்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும்.